நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கேள்விகள் அப்படின்றது கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு டே 38க்கான ஒரு 10 கொஸ்டின் பார்ப்போம். மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? இரண்டாவது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதலில் பாளையக்காரர் புரட்சியை தொடங்கியவர் யார்? அடுத்து தமிழகத்தின் பின்னலாடை தொழில் நகரமான திருப்பூர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழ்நாட்டிற்கு மிக அதிக மழை தரக்கூடிய பருவ காற்று எது? அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் இது கூட கிடைக்காத நிலையை நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்திய நாடாளுமன்றத்தின் இரு கூட்டத்தொடர்களுக்கு இடையில இருக்க வேண்டிய அதிகபட்ச கால இடைவெளி எவ்வளவு? குப்த வம்சத்தை தோற்றுவித்த முதல் அரசர் யார்? இந்தியாவில் தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டல் இன்கம் எப்படி நம்ம கணக்கிடுறோம்? கிராமப்புற ஆண்கள் வேலை தேடி நகரங்களுக்கு இடம்பெயர்வதால் கிராமப்புற விவசாயத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருப்பது என்னன்னு சொல்லி அழைக்கிறோம்? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா இது. ஓகே பாருங்க, 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 331 பயன்படுத்தி 12 பேரை என்ன பண்றாரு? நியமிக்கிறாரு. கலை, இலக்கியம், அறிவியல் இது போன்ற துறைகள்ல சிறப்பா இருக்கக்கூடியவங்க. தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதலிலும் அதே மாதிரி இந்தியாவிலே ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற மன்னராகவும் இருக்கக்கூடிய பூலித்தேவர். யாரு? பூலித்தேவர் அவர்கள். தமிழகத்தின் பின்னலாடை நகரத்தை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா திருப்பூர டாலர் சிட்டி. ஓகேவா? என்னன்னு சொல்றோம்? டாலர் சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் மிக அதிக மழை தரும் பருவ காற்று எது அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று. அடிப்படை தேவைகள் அதாவது உணவு, உடை, இருப்பிடம் இது கூட இல்லாத ஒரு வறுமை இருக்கு. அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா முழு வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முழு வறுமை நிலை. இந்திய நாடாளுமன்றத்தின் இரு கூட்டங்களுக்கு இடையே இருக்க வேண்டிய அதிகபட்ச காலம் 6 மாதம். குப்த வம்சத்தை தோற்றுவித்த முதல் அரசர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். தனிநபர் வருமானம் நம்ம எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா மொத்த தேசிய வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பர் கேபிட்டல் இன்கம் அப்படின்றது கிடைக்கும். கிராமப்புற ஆண்கள் வேலை தேடி நகரங்களுக்கு இடம்பெயர்றதுனால கிராமப்புற விவசாயத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகமா இருக்குது. அப்ப அது என்னன்னு சொல்றாங்கன்னா விவசாயத்தில் பெண்மயமாக்கல், ஃபெமினிசம். விவசாயத்தில் பெண்மயமாக்கல். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடியது. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். சரி, இப்ப கீ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 12 உறுப்பினர் மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. ஓகேவா? பாளையக்காரர் புரட்சி பூலித்தேவரால் தொடங்கப்படுது. டெக்ஸ்டைல் கேபிட்டல் அல்லது டாலர் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்னா திருப்பூர். நம்ம பார்த்திருப்போம். ஓகே, அதிக மழை தரக்கூடிய பருவக்காற்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட் மான்சூன். முற்று முழுதான அதாவது முழு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வறுமை தான் உணவு, உடை, இருப்பிடம் இல்லாத நிலை. அப்சல்யூட் பாவர்ட்டி. 2 அதாவது நாடாளுமன்றத்தினுடைய 2 கூட்டங்களுக்கு இடைப்பட்ட அந்த அதிகபட்ச காலம் 6 மாதம். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். தனிநபர் வருமானத்தை நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையால டிவைட் பண்ணும். பெண்கள் விவசாயத்துல அதிகமா இருக்கிறத விவசாயத்தில் பெண்மயமாக்கல் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். ஓகேவா? இது வரையில கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு கொஸ்டின் பார்த்திருக்கோம் அப்படின்னா
380 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம்.